அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு மார்க்க சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகின்றோம். பல்வேறு காலகட்டங்களில் சூழ்நிலைகளை அறிந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல செயல் திட்டங்களை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களில் பல்வேறு மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கின்றோம். சிர்கொழிப்பு மாநாடு, திருக்குரான் மாநாடு, பிதத் ஒழிப்பு மாநாடு, சமுதாய பாதுகாப்பு மாநாடு, இடஒதுக்கீடு விழிப்புணர்வு மாநாடு என்று பல்வேறு மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கின்றோம். பல்வேறு செயல் திட்டங்களையும் கூட சமூகத்தில் நடைமுறைப்படுத்தி இலக்கை நோக்கி இளைஞனேவா, தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிர பிரச்சாரம் என்ற பல்வேறு செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத செயல் திட்டத்தை சமூகத்தில் உள்ள சில நடைமுறைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே வருகின்ற மே மாதம் இறைத்தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். அந்த பிரச்சாரம் குறித்து மாநில நிர்வாகியுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சி, இதிலே மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்களும், மாநில துணை பொதுச் செயலாளர் ஏகே அப்துரஹீம் அவர்களும் கலந்திருக்கின்றார்கள். இது குறித்த மேலதிக கலந்துரையாடலை இப்பொழுது நிகழ்த்தலாம். வாங்க, சொல்லுங்க. என்ன செயல் திட்டம், மே மாதம் என்ன செய்யணும்னு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க? அதாவது இறுதி தூதரின் இறுதி பேருரை அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை நாம் இந்த மாதம் செயல்படுத்த இருக்கிறோம். அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் அந்த இறுதி பேருரையில் என்னவெல்லாம் சொன்னாங்களோ அது ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் சாறு புழிந்து இதுதான் இஸ்லாம். அந்த இறுதி பேருரையை ஒரு மனுஷன் கேட்டாலே இஸ்லாம்னா என்னங்கிறத ஓரளவுக்கு விளங்கி கொள்ள முடியும். அப்படி முக்கியமான அனைத்து விபரங்களையும் தொட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை நாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது இந்த காலத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக பிட் நோட்டீஸ் நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த மாடல் கூட உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிட் நோட்டீஸ் ஒரு மாவட்டத்திற்கு குறைஞ்சது 10,000 குறைந்தது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பட்டி தொட்டி எங்கும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகக்கூடிய வகையில் அதில் ஹதீஸ்கள், குரான் வசனங்கள், ஆதாரங்கள்லாம் போட்டு என்ன செய்கிறோம்னாக்கா அந்த பிட் நோட்டீஸை நாம் தயார் பண்ணியிருக்கோம். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோர் ஸ்டிக்கர்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே கோர்த்து எதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குதோ, கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஹைலைட்டான அந்த கோல்டன் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை என்ன செய்கிறோம்னா டோர் ஸ்டிக்கருக்கான ஒரு ஃபார்ம்லெட் நம்ம கொடுக்குறோம். அதை கொண்டு போய் அவங்க வீடு வீடாக அந்த டோர்களை ஒட்டி அதை தொடர்ச்சியாக மக்கள் படிக்கக்கூடிய வகையில் அதை நம்ம ஒரு அஜெண்டாவாக கையில் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மா தலைப்புகளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய அந்த மர்க்கஸ்களில் இதை ஒரு தனி தலைப்பாக இறை தூதரின் இறுதி பேருரை அப்படிங்கிறதையே தனி தலைப்பாக ஜும்மா பயான்களில் பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம செயல் திட்டமாக வச்சுருக்கோம். இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பில் ஒரு துண்டு பிரசுரம் தயாராகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரங்களை சாறு பிழிந்து தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள். அதனுடைய அனைத்து தொகுப்புகளையும் ஒரு பிரசுரமாக தலைமை சார்பாக தயாரித்து தந்திருக்கின்றார்கள். இதை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த மாத பிரச்சாரத்திட முக்கிய இலக்கு என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவங்க செயல் திட்டத்தை எப்படி கொண்டு போகலான்னு திட்டமிட்டிருக்கீங்க? மாநில பொதுக்குழுவில் இந்த செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு மாநில செயற்குழு போட்டு இந்த செயல் திட்டத்துடைய வடிவத்தை நம்ம மாவட்டங்களுக்கு எடுத்து சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செயல் திட்டத்துடைய நோக்கம், இது எதற்காக நம்ம இந்த செயல் திட்டத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத விவரித்து அங்கே வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தின பிறகு மாவட்டங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் ரொம்ப ஒரு எழுச்சி பெற்றுட்டாங்க. அனைத்து மாவட்டத்திலையுமே இது குறித்து செயற்குழு, செயல் வீராங்கனைகள் கூட்டம், வீரர்கள் கூட்டம், மாவட்ட பொதுக்குழு, இப்படி கிட்டத்தட்ட நம்ம ஜமாத்தில் 55 மாவட்டங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் செயற்குழு, பொதுக்குழு, செயல் வீரர் வீராங்கனைகள் கிட்ட முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த செயல் திட்டத்துடைய நோக்கத்தை நம்ம தெளிவுபடுத்தினதன் விளைவில் கிளை மாவட்டங்கள் வீரியமாக செயல்படுவதற்கு இருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம், இப்போ இந்த செயல் திட்டத்தை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பொதுவாக மக்களிடத்தில், அதுவும் இஸ்லாமிய மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரை பற்றியான ஒரு விழிப்புணர்வு என்பது ரொம்ப குறைந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஜமாத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இதைத்தான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அறியாத மக்களுக்கெல்லாம் அறிய செய்துட்டாலும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, டிஜிட்டல் உலகத்துடைய வளர்ச்சி, வேகமாக காலங்கள் சென்றுகிட்டு இருக்கக்கூடிய இந்த போக்குல பார்த்தீங்கன்னா, மார்க்க சிந்தனை ரொம்ப வெகுவா குறைஞ்சிருச்சு. மார்க்க சிந்தனை வெகுவா குறைஞ்சு, அது இஸ்லாமிய மக்களிடத்திலயும் அது வந்து பெரிய ஒரு மார்க்க சிந்தனை குறைந்த நிலையில இருக்கும்போது, அவர்களுக்கு அந்த சிந்தனைய ஊட்டணும். அப்படின்றது தான் இதனுடைய நம்ம முக்கியமா முக்கியமான எடுத்துக்கணும். ஒரு நோக்கத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. மார்க்க சிந்தனை இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில ரொம்ப குறைவாகி ஆகியிருக்கிறது. ஒரு சமீப காலமாக சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய நிதர்சனத்தை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெண் குடும்பத்தோடு சினிமா பார்க்க வராங்க. என்ன படம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது, நான் ஜும்மா தொழுக கூட போகல. படம் நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கே எல்லா புகழும் சொல்லி, ஒரு குடும்பத்தோட ஒரு திரைப்படம் பார்க்குற மாரியான ஒரு நிகழ்வுகள். சினிமா நடிகர்கள் பின்னால் அணிவகுக்கக்கூடியது. சில நேரங்கள்ல சினிமா நடிகர்களுக்கு நாங்க வாக்கு சேகரிக்க போகிறோம். அரசியல் தலைவர்களுக்கு நாங்க வாக்கு சேகரிக்க போகிறோம் என்று சொல்லி குத்தாட்டம் போடக்கூடியது. அந்த ஒரு மாரியான ஒரு பொது சமூகத்தில கலக்கிறோன்ற மாரி மக்கள் கலந்து செல்லக்கூடியத பார்க்குறோம். ஒரு பெண்மணி தெளிவா சொல்லும்போது, "என் கணவர விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்" என்று சொல்ற மாரியான நிகழ்வுகள். இப்படி இஸ்லாமிய சமூகத்தில உள்ள மக்கள் எல்லாம் இப்படி ஒரு திசை மாறி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான், இப்போ இந்த கால சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால, இத நம்ம இந்த பிரச்சாரத்த கையில எடுத்ததையும், இதற்காக தொடர்ச்சியா மாவட்டங்களுக்கு நம்ம வலியுறுத்தி பொதுக்குழு, செயற்குழு, செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட்டதையும் சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எப்படி இந்த பிரச்சாரத்த கொண்டு செல்ல இருக்கிறீங்க? எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த ஒன்றுக்காகத்தான் ஒரு இயக்கம் வந்து கட்டமைக்க வந்து படும். ஆனால் அந்த கட்டமைப்பின் கீழே அந்த அமைப்பு, அந்த இயக்கம் செயல்படுதா இல்லையாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒன்று. அதை விட்டுருவோம் நம்ம. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா, ஓரிரை கொள்கையை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லுது. அந்த ஓரிரை கொள்கையை நம்புவதன் மூலமாக எது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த இறுதி பேருரையிலே முகமது நபி அவர்கள் வந்து விளக்குறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே மனித சமுதாயத்துக்கே தேவையான ஒன்று. இது தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சொந்தமானது வந்து கிடையாது. இன்றைக்கும் உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறப்பின் பேரால் மனிதர்கள் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் இன்றைக்கும் பல குக்கிராமகத்தில் கொட்டாங்குச்சியில் வந்து டீ ஊற்றி தான் உங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு நான் வந்து சில்வர் டம்ளரில் கொடுக்க மாட்டேன், கண்ணாடி டம்ளரில் கொடுக்க மாட்டேன் என்று. அப்போ அந்த இரட்டை குவளை முறை என்பது இன்றைக்கும் தமிழகத்தில் ஒழிக்கப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்களாம் பிறப்பாலேயே தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. கொட்டாங்குச்சின்றது பேப்பர் கப்பாக மாறி இருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். கொட்டாங்குச்சி நவீன யுகத்தில் வந்து கரெக்டாக சொன்னாங்க. இப்ராஹிம் சொன்ன மாதிரி கொட்டாங்குச்சி பேப்பர் கப்பாக பரிணமித்திருக்கே ஒழிய, ஆனால் அந்த இன இழிவு வந்து நீக்கப்பட்டிருக்கா? நீக்கப்படலை. எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு புரட்சிகரமான சித்தாந்தங்கள் வந்தாலும் சரி, நடைமுறையில் அவர்களால் முழுவதுமாக ஒழிக்க முடியவில்லை. அப்போ முகமது நபி என்ன செய்கிறாங்கன்னா, இதை அந்த இறுதி பேருரையில் அறிவிக்கிறாங்க. நீங்கள் அனைவருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் என்கிற இந்த தத்துவத்தில் எப்படி இருக்கு? எல்லாருடைய தாய் தகப்பனும் ஆதம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக, இந்த தத்துவத்தை ஏற்பதன் மூலமாக, இப்படிதான் இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதை அறிவித்ததன் மூலமாக, எல்லாருமே அண்ணன் தம்பி, நம்ம எல்லாருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்கன்னு சொல்லும்போது சகோதரத்துவம் வருமா வராதா? அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது இங்கே சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக இனத்தின் பெயரால் சொல்லப்பட்ட உயர்வு தாழ்வுகளை ஒழித்து ஒரு ஒற்றுமை என்ன செஞ்சிருக்கு? உருவாக்கியதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ முகமது நபியுடைய வருகைக்கு முன்னால் பல்வேறு விதமான கோத்திரத்தின் பெயரால் அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த அரபு மக்கள். மக்காலும் சரி மதினாவிலும் சரி, கோத்திரத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், முனியின் பெயரால் அடித்து கொண்டிருந்த, போர்க்களமாக இருந்த, இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்த அந்த மக்காவில் இன்றைக்கு வந்து ஒரு ஒருமித்த ஒரு தேசம் உருவாயிருக்கு என்று சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் இந்த பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற இந்த தத்துவம். இது உலகத்துக்கே தேவையான தத்துவம் என்பதை அன்றைக்கு முகமது நபி சொன்னார்கள். அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த இறுதி பேருரையில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 மாத பிரச்சாரங்கள், அதிலே மே மாதம் இறை தூதரின் இறுதி பேருரை. அதிலும் கோல்டன் வேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்தின சுருக்கமாக நபிகள் நாயகம் சொன்னவற்றை இந்த மாதத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். அதிலே இனவெறியை மாய்த்த இனிய நபி என்ற அந்த தலைப்பிலே இனவெறியை எப்படி இஸ்லாம் அளித்திருக்கிறது, அதற்கு இனிய நபி இறை தூதர் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த மாத பிரச்சாரத்திலே கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இதை டோர் ஸ்டிக்கர் வடிவிலே
ஆட்டோ ஸ்டிக்கர் வடிவிலே, பைக் ஸ்டிக்கர் வடிவிலே மக்கள் கொண்டு செல்வார்கள் என்பதையும் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து இந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு செல்ல இருக்கிறீங்க? சகோதரர் சொன்ன மாதிரி அல்லாவின் தூதருடைய இறுதி பேருரை இன்றைய காலகட்ட மக்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு என்பதை நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு நம்மளுக்கு படம் பிடித்து காட்டிக்கொண்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னு அல்லாவின் தூதர் இறுதி பேருரையில் சொன்னாங்க, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் என்னுடைய கால் பாதத்திற்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் நிறைந்து இருந்த அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி, இது இப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நவீன உலகத்தில் அறிவியல்ல மனுஷன் முன்னேறிட்டான், இன்னைக்கு விண்ணுலகத்துக்கு செல்றான், நிலாவுக்கு செல்றான்லாம் மனுஷன் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில், இன்னைக்கு இந்த நாட்டில் இந்தியாவில் ஆற்றுல போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டேங்கர் லாரி அளவுக்கு பாலை கொண்டு போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பிள்ளைகள் பால் கிடைக்காம அலைகிறாங்க, எவ்வளவோ மக்கள் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரியான அந்த பாலை கொண்டு போய் கொடுத்துருந்தா எவ்வளோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வு இறுதி தூதருடைய அந்த இறுதி பேருரையில் நிகழ்த்தக்கூடிய அந்த வார்த்தை என்பது இன்னைக்கு அவசியம்ன்றதை உணர்த்துது. அப்போ இதுதான் நம்மளுக்கான பிரச்சாரத்தில் நம்ம இன்னும் களத்தில் வீரியமாக செயல்படுத்துவதற்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. அப்போ இதை கிளை மாவட்டங்கள் பிரச்சாரங்களாக, திருமண கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் வாயிலாக எடுத்து செல்ல தயாராக இருக்கிறாங்க. மே மாதம் துவங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதமே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் வீரியம் எடுக்கும். இறுதி பேருரையை கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மூட நம்பிக்கைகளை நபிகள் நாயகம் தன்னுடைய காலில் போட்டு மிதித்தார்கள். அது இப்பொழுது தேவையாகவும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி இந்த பிரச்சாரத்தை மே மாதம் வீரியப்படுத்த இருக்கிறோம் என்பதை சொல்கிறாங்க. பில்லி சூனியம், பேய் பிசாசு போன்ற எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இன்று சமூகத்திலே மலிந்து கிடக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த மே மாத பிரச்சாரம் இருக்கும் என்பதையும் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால் இது குறித்தெல்லாம் நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டிய நிலை சமூகத்தில் இருக்கிறது. மழை வர வேண்டும் என்பதற்காக கழுதைக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடியது, சில சடங்குகளிலே நாய்க்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று சமூகத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கையில் உள்ளவர்கள் கூட பேய் பிசாசு, பில்லி சூனியம், இது போன்ற ஜோசியம் போன்ற நம்பிக்கைகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதையும் இந்த மாத பிரச்சாரத்தில் நம்ம கவர் பண்ண இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அடுத்து பிரச்சாரத்தில் என்னெல்லாம் நம்ம இந்த மாதம் செய்ய இருக்கிறோம்? அதாவது இப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி அந்த பொருளாதாரத்தை எது அழிச்சிக்கிட்டு இருக்குன்னா, வட்டிங்கிற ஒன்று அழிச்சிக்கிட்டு இருக்கு. தனி மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு அரசை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு குறிப்பிட்ட சாரார் வட்டி என்கின்ற பேரால் கபலீகரம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போங்களேன். அங்கே போனீங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க ஒரு காய்கறி விற்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5000 வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 5000 பணத்துக்கு முதலீடு இல்லாமல் 5000 வட்டிக்கு வாங்குவாங்க. அந்த மீட்டர் வட்டிக்கு 1000 வட்டி கட்டுவாங்க. அவங்க காலையில் போய் 3 மணிக்கு கோயம்பேடில் இறங்கி வியாபாரம் பண்ணி 10 மணி வரைக்கும் சம்பாதிச்ச அந்த 1000 அது வட்டி கட்டுவதற்கு தான் அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் முடியுதே ஒழிய அவங்களாம் அந்த வட்டியை விட்டு மீள முடியல. அப்போ சாமானிய மனிதர்களிலிருந்து இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வரையில் இன்றைக்கி நாம் கல்விக்கு செலவழிக்கிறதை விட, இராணுவத்துக்கு செலவழிப்பதை விட, மருத்துவத்துக்கு செலவழிப்பதை விட இந்திய அரசாங்கம் வட்டி கட்டுவதற்கு தான் அதிகமான பொருளாதாரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ முகமது நபி தன்னுடைய இறுதி பேருரையில் இதை குறிப்பிடுறாங்க. வட்டியை, அறியாம கால வட்டியை நான் தடை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பெரிய தந்தை வாங்கியிருக்கக்கூடிய அந்த வட்டியை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சார்பாக நான் தள்ளுபடி செய்து விட்டேன் என்று வட்டியை அவங்க மக்களுக்கு தடை செய்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பித்து முகமது நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வட்டியை ஒழிச்சிட்டாக்கா உடனே பொருளாதாரம்லாம் தடுமாறிடும், அப்படி இல்லை. ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை முகமது நபி அவர்கள் உருவாக்கினார்கள். ஜகாத் அப்படிங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய குடிமகன் அவர் கடனை விட்டுட்டு போனாருன்னு சொன்னால் அவருடைய கடனை அரசாங்கம் ஏற்றுக்கும், ஆனால் அவர் செல்வத்தை விட்டுட்டு போனால் அது குடும்பத்தாருக்கு தான் அது உரியது என்று அறிவித்தாங்க. நான் கேட்குறேன், இந்த ஒரு அறிவிப்பை இன்றைய உலகத்தில் எந்த ஒரு வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடியவர்களும் அறிவித்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே அது போண்டியாயிரும்.
ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, குடிமக்கள் தலையில் வந்து கடனை ஒரு குழந்தை இப்போ இந்தியாவில் பிறந்தா 2 லட்ச ரூபா கடன்காரனாக வந்து பிறக்குது. ஆனால் முகமது நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வட்டியை ஒழித்ததன் மூலமாக, ஜக்காத்து சிஸ்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக அது தன்னிறைவடைந்த ஒரு பொருளாதாரத்தை முகமது நபி அவர்கள் உருவாக்கினார்கள். இதையும் இந்த இறுதி பேரில் சொல்லியிருக்கிறாங்க. வட்டியின் கொடுமையினால் நம்ம பார்க்குறோம், கலெக்டர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க, கொளுத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ சமீப நாட்களில் ஒரு மாதத்துக்கு முன்னால் குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான், அவங்க தன்னுடைய சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு கார் விற்று அப்பவும் கடன் அடையாமல் காரில் போய் காரோடைய தீப்பற்றி அந்த குடும்பம் என்ன செய்து எரிந்து வந்து தற்கொலை செய்து கொண்ட காட்சியை வந்து பார்க்குறோம். அப்போ வட்டி ஒரு மனிதன் வாங்குவான் என்று சொன்னால் இறுதியில் அவன் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு இருக்குது. பிற சமுதாயத்திலும் இருக்குது, இஸ்லாமிய சமுதாயத்திலும் இன்னும் அது ஒழிக்கப்பட வேண்டி இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு செயல் திட்டத்தையும் இந்த இறுதி பேருரையை மையமாக வைத்து நாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்ல இருக்கின்றோம். 10 மாத கால பிரச்சாரம், அதிலே மே மாதத்தில் ஒரு உரையை மட்டுமே எடுத்து நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்நாளிலே இறுதியாக பேசிய அந்த உரையில் உள்ளதை மட்டும் 1 மாத காலங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கான தகவல்கள் அதில் பொதிந்து கிடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இணை வைத்தல், கடவுள் கொள்கையை பற்றி பேசினார்கள், இனவெறியை ஒழித்த அந்த சிஸ்டத்தை பற்றி பேசினாங்க, மூட நம்பிக்கையை பற்றி பேசினாங்க, சமூக பொருளாதாரம் குறித்து, வட்டியை ஒழித்ததை குறித்தும் அந்த உரையிலே பேசப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த மாத செயல் திட்டத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து என்னென்ன செய்ய இருக்கிறீங்க இந்த மாதம்? இன்றைய காலகட்டத்துடைய அவசியம்தான் நம்மளுக்கு முன்னெடுத்து செல்றது அப்படிங்கிறதும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி பேருரை மிக பிராடான ஒரு விசாலமானது. அது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் தனது இறுதி பேருரையிலே சொன்னாங்க, ஒருத்தருடைய உயிர் புனிதமானது, ஒருத்தருடைய பொருளாதாரம் புனிதமானது, ஒருத்தருடைய மானம் புனிதமானது. உயிர் புனிதமானதுன்னா அநியாயமாக கொலை செய்யக்கூடாது. ஒருத்தருடைய பொருளாதாரம் புனிதமானது என்றால் அபகரிக்கக்கூடாது. ஒருத்தருடைய மானம் புனிதமானதுன்னு சொன்னால் அவர் குறித்து குறை சொல்வது, புறம் பேசுவது, இது தவிர்க்கப்படணும்னு அல்லாஹ்வின் தூதரவங்க உபதேசிச்சிருக்கிறாங்க. இதில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த மானம் குறித்து இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை எடுத்து பாருங்கள். ஒருத்தரை பற்றி குறை சொல்லிட்டா போதும், அவங்கள பற்றியான குறைகளை தோண்டி துருவி வெளிப்படுத்தணும்னு வெறித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுறாங்க. அது சமூக ஊடகங்களில் இன்றைக்கி அதை பற்றி வரக்கூடிய செய்திகள்லாம் அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அது குறித்துலாம் ஆய்வு பண்ணுறதே கிடையாது. வந்துட்டால் நான் தான் முதல்ல அதை வந்து ஷேர் செய்தவனாக, செய்தியை கொண்டு வந்தவனாக இருக்கணும் என்று அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்து செய்தியில் கொண்டு போகிறாங்க. அப்போ அதன் மூலமாக யாரோ ஒருத்தர் குறித்து ஒருத்தரை திருடிட்டான்றாங்க, ஒருத்தரை பற்றி ஒரு செய்தியை ஒன்று போடுறாங்க, அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படின்னா அது உண்மையா அது பொய்யா ஆய்வு செய்வதெல்லாம் இல்லை இன்னைக்கு. அப்போ அடுத்தவருடைய மானத்தை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வ சாதாரணமாக டிஜிட்டல் உலகத்தில் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை பின்னாடி ஆய்வு செய்து பார்த்தா அது பொய்யா இருக்குது. அப்போ சொன்ன தகவல், அப்போ அது மூலமாக ஒருத்தருடைய மானம் அங்கே வந்து இழிவுபடுத்தப்படுதா இல்லையா? அப்போ அதை அல்லாஹ்வின் தூதர் அழகாக சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ரத்தின சுருக்கமாக அந்த இறுதி பேர் தன்னுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்துடைய வடிவத்தை ஒரு சிம்பிளாக சொல்லி மக்களுக்கு உபதேசிச்சுட்டு போனாங்க. அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்குது. ஒருத்தருடைய மானம் புனிதமானது, அவ்வளோதான். அவனை பற்றி நீ குறை சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன வழிமுறையும் சேர்த்து சொல்கிறாங்க. எப்படின்னா, பழி உணர்ச்சியை நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா வராமல் இருக்கணும்னா மன்னிப்பை கை கொள்ளுங்கன்றதும் ஒரு அழகான ஒரு வழிமுறையாக அந்த உரையில் சேர்த்து சொல்கிறத பார்க்குறோம். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தேவைப்படுது. இன்னைக்கு அரசியல் கட்சியில் உள்ளவர்களுக்கு தேவைப்படுது, ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படுது, அதிகாரிகளுக்கு தேவைப்படுது, சாதாரண அடிமட்ட மக்களுக்கு தேவைப்படுது. இதைத்தான் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சகோதரர் சொன்னார். இது வந்து ஏதோ ஒரு இஸ்லாமியர்களுக்கு உண்டான உரை கிடையாது. இறுதி பேருரைன்றது உலக மக்களுக்கான உரை, உலகத்துக்கான அவசியமான வழிகாட்டுதல் ஒவ்வொன்றும் இதில் ஒரு உயிரோட்டமாக இருக்குது. அப்போ இதைத்தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் என்பது தான் நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது. இறை தூதரின் இறுதி பேருரையில் ஒரு மனிதனுடைய உயிர், உடைமை, மானம் புனிதமானது என்பதை வலியுறுத்தி அவங்க பேசியிருந்தாங்க. அந்த அடிப்படையிலே இன்று மனிதனுடைய உயிர், மானம், உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை குறித்து பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். ஒரு தனி மனிதனுடைய உடைமையாக இருந்தாலும், அவனுடைய உயிராக இருந்தாலும், அவனுடைய மானமாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இது அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியது.
அதையும் நாங்கள் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேச அரசு முஸ்லீம்களுடைய வீடுகளை குறிவைத்து இடிக்கக்கூடியது, முஸ்லீம்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியது, முஸ்லீம்களுடைய உயிரில் விளையாடக்கூடிய வடமாநில ஆட்சியாளர்களை எல்லாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் இந்த மே மாத பிரச்சாரத்தில் இறை தூதர் சொன்ன அந்த இறுதி பேருரையை மையமாக வைத்து மனித குலத்திற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் அந்த பேருரையில் குறிப்பிடப்பட்டதை நினைவுபடுத்த இருக்கிறோம், அதை பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம்? இந்த பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, பிரச்சார பணி செய்யணுங்கிறதே இந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. ஏன்னா இந்த இறுதி பேருரையினுடைய ஒரு கட்டத்தில் முகமது நபி அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ செய்திகள் நம்ம பார்க்குறோம்ல, இது ஒரு காணொலியில் கூட அந்த இறுதி பேருரையில் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ அம்சங்கள் இந்த இறுதி பேருரையில் இருக்குது. அப்போ மொத்தத்திலையும் உங்களால் சொல்ல முடியலன்னா ஒரு செய்தியை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, வந்தவங்க வராதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொல்வதன் மூலமாக பிரச்சார பணியை செய்வது என்பது அது ஒரு காலகட்டத்தில் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 7 வருடம் ஓதி இருக்கணும், அவர் குரானை எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கணும், ஹதீஸ் கலையை பற்றி அறிஞ்சிருக்கணும், அவர் ஒரு பெரிய தலப்பா கட்டி அவர் ஒரு இமாம் என்கின்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் தான் அவங்க தான் பிரச்சார பணி செய்யணும் அப்படின்றதை எழுதப்பட விதியாக வைத்திருந்தார்கள். அப்போ இன்றைக்கு இறைவனுடைய அருளால் இன்னைக்கு மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் நம்முடைய ஜமாத்தின் வாயிலாக கொண்டு சேர்க்கப்பட்ட பின்னால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த போதனை இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. பிரச்சார பணியினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? உனக்கு மார்க்கத்தை பற்றின ஒரு விஷயம் தெரியுதா? இந்த செயல் ஹலால்னு தெரியுதா? இது ஹராம்னு தெரியும். ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறாரு, வட்டிக்கு வாங்குறது இஸ்லாம் ஹராம் ஆக்கியிருக்கு நமக்கு தெரிஞ்சா அதை போய் நீ சொல்லுப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் என்று சொன்னார்கள். இதை மனதில் ஏந்தியவர்களாக இன்றைக்கு பல இஸ்லாமிய மக்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிடறாங்களே ஒழிய அது மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அமானிதத்தை ஒரு முஸ்லீம் சுமந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நம்ம மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் தாவா களத்தை வீரியப்படுத்தி அனைத்து மக்கள் மட்டத்திலையும் கொண்டு போகுவதற்கு நாம் ஒரு தாவா களத்தை அமைக்க இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அப்படி கொண்டு போகக்கூடியவர்கள் எதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, உங்களிடத்தில் ஒன்றை விட்டு செல்லுகின்றேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லி அதைத்தான் அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று நடைமுறை என்று என்னுடைய வழிகாட்டுதலை முகமது நபி அவர்கள் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த போதனையின் அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை களம் அமைத்து நாம் செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கின்றது. இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் உரிய பணி அல்ல என்பதை இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நபிகள் நாயகம் அவங்க தன்னுடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்ட அடிப்படையில் அந்த பிரச்சாரத்தையும் மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். இதிலே ஒவ்வொரு முஸ்லீமும் இதில் கலந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நன்மையான காரியங்களை எடுத்து சொல்வதும், தீமைகள் செய்யக்கூடிய மக்களிடத்தில் அது தீமை என்று சுட்டிக்காட்டி அந்த தீமையிலிருந்து அவர்கள் விலக்கப்படக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் நாம் இந்த பணியிலே கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த பிரச்சாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பில் ஒரு துண்டு பிரசுரம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தியை நம்ம இந்த பிரசுரம் வழியாக கொண்டு செல்வது. அதே போன்று இறுதி பேருரை என்ற ஒரு புத்தகம் தலைமை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடக்க விலை 20 ரூபாய், 50% தள்ளுபடியோட வெறும் 10 ரூபாய்க்கு இந்த புத்தகம் விநியோகம் செய்ய இருக்கிறாங்க. இதையும் நம்ம அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், சமூகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க இந்த புத்தகத்தை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால், இறுதி தூதருடைய அந்த இறுதி பேருரை சொல்லக்கூடிய அந்த முக்கியமான தகவல்கள் அவங்க பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சாரத்துடைய யுக்தியாக நாம் சின்ன சின்ன ஒரு 2 நிமிட 1 நிமிட அந்த ரீல்ஸ் வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம். இதையும் அதாவது என்ன பிரச்சாரத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சமூக வலைதள பக்கங்களில் அந்த ரீல்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுறது, இதை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களோடு வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கறது. என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் செய்த சமூக புரட்சி என்ன, இந்த இறுதி காலகட்டங்களில் இவ்வளவு நாள் 23 ஆண்டு காலங்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அதை சுருக்கி தருகின்ற போது எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக எடுத்து சொன்னாங்க என்பதை போன்ற அந்த ரீல்ஸ் வீடியோக்களை எல்லாம்
மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய, மக்களிடத்தில் சேர்க்கக்கூடிய அந்த பணியை இந்த மே மாத பிரச்சாரத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு செயல் திட்டங்களும் இருக்கின்றது. அதை முறையாக மக்களுக்கும் வழிகாட்டி, நம்ம மாவட்ட நிர்வாகிகளுக்கு எப்படி நாம் வழிகாட்டினோமோ அதுபோன்று இந்த பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது போன்ற வழிகாட்டுதல்களை நாம் தருவோம். தொடர்ச்சியாக நம்முடைய இந்த பிரச்சார பயணத்திலே உங்களையும் நீங்கள் இணைத்து கொண்டு நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த போதனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதைத்தான் இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்பது இந்த பிரச்சார களத்தில் அனைவரும் இணைந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள அடிப்படையான நோக்கம். அதில் அவங்க சொன்னதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாய்ப்புள்ள இடங்களில் மார்க்க விளக்க திருமுனை கூட்டங்களாக நாம் நடத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் வேர்ட்ஸை நம்ம டோர் ஸ்டிக்கர்களாக தாவா செய்ய போகக்கூடிய இடங்களில் பிட் நோட்டீஸ் கொடுக்குறோம்ல, அங்கேயே நம்ம அதை டோர் ஸ்டிக்கர்களாக ஒட்டும்போது தொடர்ச்சியாக அதையே அவங்க பார்க்கும்போது அது ஒரு பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜும்மா பேருரைகள் இதற்கென்று தனியாக நம்முடைய மர்க்கஸ்களில் இந்த மாதத்தை இந்த தலைப்பை மையமாக கொண்டு ஜும்மா உரைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கூடுதலான வழிகாட்டுதலை நாம் இதில் கொடுத்துருக்குறோம். இந்த அனைத்து வழிகாட்டுதலையும் பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த செயல் திட்டத்தை வீரியமாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போக இருக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.